ஹாய் guys, நீங்கள் பார்க்குறது ஜாக் தமிழ் CR7. இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்தியா vs ஹூகாங் தான் நம்ம வந்துட்டு மேட்ச் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, 10 over மும்பை தான் பிளேஸு. இது வந்துட்டு இந்தியன் டீம் அண்ட் தென் இது வந்துட்டு ஆப்போனன்ட் டீம் guys. ஓகே, இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, வாங்க போகலாம் கேமுக்குள்ளே. ஓகே, ஆப்போனன்ட் தான் கேட்குறாரு டாஸை. ஹெட்ஸ் வந்துருக்கு. அவரா நம்ம தான் கைஸ் பேட்டிங். ஓகே, நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். இதுதான் வந்துட்டு ஆப்போனன்ட் டீமு. இதில் தான் ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் இது நம்ம டீம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன சொல்லிக்கிறோம், 2 ஷர்மா தான் இருக்கணும் ஓப்பனர்ஸ். ஷர்மாஸ் வந்துட்டாங்க. இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு பால் கைஸ். ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4 அடிக்கலாமா கைஸ்? ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டா என்ன நடக்கும்னா, இந்த பார்த்தீங்களா, ஆசைப்பட்டேன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாலே டொக்கு இல்லை டாட். நோ பால் ஆயிருக்கும் கைஸ். செகண்ட் பால் 4 பார்த்தீங்களா கைஸ்? ஃபஸ்ட்டு பால் சாமி விட்டுரும். செகண்ட் பால் என்னம்மா சாப்பிட்டு பார்த்தீங்களா? செகண்ட் பால் 6. நம்ம தான் கைஸ் சாமி கூட்டணும். அப்புறமேட்டு ஒரு 6 அடிக்கணும் கைஸ். எப்போவுமே ஃபஸ்ட்டு பால் சாமி கூட்டுருங்க கைஸ். அப்போ இந்த பால் பாருங்கள், 4 பார்த்தீங்களா கைஸ்? ஒரு பால் விட்டனால நம்மளுக்கு 10 ரன்னு. நல்லா கிடைக்குமா? இதே அந்த பால் விடாமல் ஃபஸ்ட்டு பாலு ரன் எடுத்துருந்தேன்னா எப்படி கிடச்சிருக்கும்? ஓகே கைஸ், அடித்த 4 பாருங்கள் கைஸ். ஓகே, இதுக்கு தான் கைஸ் சாமிக்கு விடணும்னு சொல்கிறாங்க. சாமிக்கு விட்டா பார்த்தீங்களா, சாமிக்கு விட்டனால இந்த விக்கெட்டையும் சாமிக்கு விட்டுடணும் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்துட்டு கேட்சே கொடுக்காமல் இருக்கணும்ல, சாமிக்கு விக்கெட் தேவைப்படும்ல, அதனால தான் கைஸ் கொடுத்தேன். யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நான் சாமிக்கோசம் தான் விக்கெட்டு கொடுத்தேன். இப்போ பாருங்கள் கைஸ், விராட் கோலி வந்து அடிச்சு விடுவார். இந்த பால் பாருங்கள் கைஸ், விராட் கோலி அடிக்க போகிறத. சொன்னால கைஸ் 6 அடிச்சிட்டாங்க பாருங்கள் கைஸ் விராட் கோலி. ஒரே ஒரு விக்கெட் கைஸ் ஃபஸ்ட்டு ஓவரில். அதில் 2 பால் ஸ்டெம்புக்கு. ஓகே, ஓவர் அப். ஓகே கைஸ், இந்த ஓவர் யார் போடுவான்னு தெரியலையே. 20 ரன்னு கைஸ். நம்ம சூப்பர் ஷாட் கைஸ். ஆனால் இது செம்மையான ஷாட் கைஸ். ஆனால் இது இந்த ஷாட்டை பாருங்களே, அவன் போடும் போது பாருங்களேன் கைஸ். இது பாருங்களேன்,
பார்க்கவே இல்லை அந்த சைடு. இந்த கைஸ் நம்ம தலைவன் ரோஹித் சர்மா. திரும்பி அதே சைடு அதே மாதிரி. ஆனால் லைட்டாக வேறு மாதிரி சுற்றி அடித்தான். இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்கவே இல்லை, இப்போ சுற்றினான் ரோஹித் சர்மா. இப்போ பார்த்தீங்களா கைஸ், அங்கே ஒருத்தவங்க போயிட்டான், இங்கே இத்தனை பேர். அதான் அங்கே ஆச்சுனுங்கிறனால ஏன் அங்கே போனால் நான் அடிக்க மாட்டேன்னா என்ன கைஸ்? என்ன கைஸ் சொன்னுங்க, வேஸ்ட்டு கைஸ் சொன்னுங்க. அங்கே எங்கே போனாலும் 6 தான் அடிக்க போகிறேன்னா எதுக்கு? இல்லை பாருங்க, ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. டக்குன்னு போடுங்களா, மேட்ச் முடிகிறான். ஒரு ஓவருக்கே 36 கைஸ். ஒரு ஓவர் 3 பால், 4வது பால் 6 கைஸ். இந்த ஓவரில் பயங்கரமாக ஆடுறோம் கைஸ். எனக்கே பாவமாக இருக்குது கைஸ், அவங்கள நினச்சா. 6 ஆச்சுன்னு இருக்கிறோம் கைஸ். டே அவுட் ஆக்குங்கடா, ஸ்டெம்ப் அவுட் ஆக்குங்கடா. என்ன கைஸ் இவனுங்க அவுட்டே ஆக்க தெரியல இவங்களுக்கு. இந்த பால் 4 6 6 கைஸ். 0 ரன் கைஸ். லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட்டு பால். சரி, ஒரு பால் கூட மிஸ் பண்ண போதுன்னு நினச்சேன். அப்போனா 6 கைஸ். ஒரு பால் தானே கைஸ், சொல்லுங்க கைஸ். ஈஸி கைஸ் ஒன்றுங்கண்ணா. இதில் பாருங்க கைஸ், ஒரே ஒரு 4 தான், அம்மிட்டு ஒரு 0 ரன்னு. மற்ற எல்லாமே 6. அதில் ஒரு பால் கூட ஸ்டெம்புக்கு வரல. 50 ரன் அடிக்க வைக்கணும். ஓகே கைஸ், பேடு பிரச்சனை தான் கைஸ் இந்த கேமில் இருக்குது. இந்த ஆடு பிரச்சனை இல்லைன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே, 2வது ஓவர் வந்தாச்சு. இந்த பாலில் கைஸ் இந்த ஷாட்டை பாருங்களேன், எப்படியோ ஆச்சரியமா பாருங்களேன் இந்த ஷாட்டை. இருங்க இந்த ஷாட்டை பார்ப்போம் எப்படி அடிக்கிறான் பாருங்களேன். சிரிப்பாக அடிக்கிறான் கைஸ், காலில் பட்டு போன மாதிரி இருக்குது கைஸ். பின்னாடி தான் வச்சுனேக்கிறேன், பின்னாடி எனக்கு வச்சுனுங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் 6 தான் போகுதுரா. சொன்னாலடா 6 தடா போகும். ஏன் கைஸ் ஒரு வாட்டி அவுட் ஆஃப் ஸ்டேடியம் வச்சா நல்லாயிருக்கும் கைஸ். அவுட் ஆஃப் ஸ்டேடியம்மா வாய்ப்பில்லை. இந்த பால் நான் ஏறி வந்து ஆட போகிறேன் கைஸ். ஏறி வந்து ஆட்டேன், ஒரு 6 அஸ்ட்டு. பத்து பால் 50 ரன்னு கைஸ். கரெக்டாக பார்ட்னர்ஷிப். ரோஹித் சர்மா தானே அடிக்கிறான் அதிகமாக. 6 பால் 28 ஏதோ 28 தானே நினைக்கிறேன். 4 பால் 22 விராட் கோலி. கைஸ் ஹெலிகாப்டர் ஷாட் கைஸ். தலைவன் தோனி ஷாட் கைஸ். இந்த பாலை பாருங்களேன், தலைவன் தோனி ஹெலிகாப்டர் ஷாட் கைஸ். இந்த சைடு ஆள் இருந்தால் நான் கூட கேட்ச் நினச்சேன். ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஆச்சு, கேட்ச் புஸ்டானா அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, கேட்ச் இல்லை. இதோ பாருங்க கைஸ், தூரத்தில் அந்த சைடு 2 பேர். எதுக்குடா அங்கே நினைக்கிறீங்க? அங்கே நின்னீங்கன்னா நான் எப்படி அடிப்பேன் சொல்லுங்கள். எப்படி அடிப்பேன்னா இப்படி அடிப்பேன். ஆனால் இவனுங்க ரொம்ப பாவம் கைஸ், ரொம்ப போட்டு அடிக்கிறேன். 6-4 டக்குன்னு சொல்லுப்பா அம்பையர், டைம் ஆகுது. ஐபிஎல் மேட்ச் ஆட்டும் ஈஸியாக இருக்குது கைஸ் இது.
இதெல்லாம் இந்தியா மேட்ச் மாதிரியா தெரியுது உங்களுக்கு? 6 கைஸ். நோ பால் கைஸ், ஃப்ரீ ஹிட்டு. ஐயா, இதை நான் நினச்சி பார்க்கலையே. என்ன கைஸ், நோ பால் போட்டியா? நம்மளுக்கு நல்லது தான். எப்படி இருந்தாலும் சும்மாவே நம்ம அடிக்குவோம், இதில் நோ பால் வேறு. ஏறி வந்தால் கைஸ். 6-ஆ 4-ஆ? 4 கைஸ். சார் நான் சாதாரணமாக ஆடி இருந்தாலும் 6 அடிச்சிருவாங்க கைஸ். தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் அடி 4 ஆயிடுச்சு. 87 கைஸ். பவர் பிளேலே இவ்வளோ ரன்னு. பவர் பிளே கூட தாண்டலை ஒன்றும். ஒரே ஒரு விக்கெட் தான். எவனாச்சும் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கணும் கைஸ். விராட் கோலியை வச்சு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கலாம் கைஸ். டொக்கு வச்சு விராட் கோலியை கூப்பிடுவோம். விராட் கோலி வாங்க. ஓகே, விராட் கோலி வந்துட்டோம். இதுக்கு மேலே விராட் கோலியை வச்சு 6 அடிக்க வேண்டியது தான். 4 கைஸ். 4. 48 ரன்னு கைஸ் விராட் கோலி. 9 பால் 48. மிஸ் பண்ணிட்டாங்க கைஸ் விராட் கோலி. ஒரு 6 அடிச்சு மேட்ச் முடியணும் கைஸ். மேட்ச் முடியணும் பாருங்களேன். ஹியூஜ் 6 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க கைஸ் விராட் கோலி. 6 கைஸ் கரெக்டாக இருந்துக்கிறீங்க. 6 வந்துட்டு 6 அதான் 6 வாட்டி வச்சுக்கிறான். 4 வந்துட்டு 4 வாட்டி வச்சுக்கிறான். 4 கரெக்டாக இருக்கு பாருங்களேன். அப்போனா 40 ரன்னு அப்படி தான் எடுத்துக்கிறான். ஓகே, என்ன கைஸ் எல்லோரும் எங்கெங்கேயோ நிற்கிறாங்கோ. மிஸ் பண்ணிட்டாங்க கைஸ் விராட் கோலி. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிடும் கைஸ் கன்ஃபார்ம். எப்படி ஆடுறோம் பாருங்கள் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஆடணும். ஆனால் இந்த ஓவர் நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இல்லை கைஸ். ஒரே ஒரு 6 தான் கைஸ் வச்சோம். நம்மகிட்ட 2 4 1 டாட்டு. ஓகே கைஸ், 102 கைஸ். வெறும் 4 ஓவர்லேயே 102 ரன்னு. சிக்ஸர். ஆனால் எந்த பவுலர் வந்தாலும் கன்ஃபார்ம் 6 4. ஆனால் ஒரு ஓவரில் 2 4 ஆச்சு அடிப்பேன் கைஸ். நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். 2 4 இல்லை 6. ஒரு 6 ஆச்சு ஆனால் வரும் கைஸ் எல்லா ஓவர்லேயும். ஏன்னா நான் ஆடின எல்லா ஓவர்லேயும் கன்ஃபார்ம் 6 இருக்கும். சொல்லலை, 2வது 6. ரொம்ப ஈஸியாகிறானுங்க கைஸ். இவங்க நேபாளோட ஈஸியாகிறானுங்க கைஸ். 22 பால் 100 கைஸ். அடிச்சிட்டோம் 100 ரன்னு. பார்ட்னர்ஷிப் 100.
கேப்பில் போயிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். ஆனால் நான் சொல்கிறேன் ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. நேபாள்காரங்க இருக்கிறானுங்கள, அதான் நேபாள் டீமு, அவனுங்க கஷ்டமாக தான் இருந்தானுங்க கொஞ்சம். இவனுங்க ரொம்ப ஈஸியாகிறானுங்க. சிக்ஸர் கைஸ், தத்துறான் கைஸ். ஐயா, நான் தெரியாமல் சொன்னேன் கைஸ் ஈஸியாகிறானுங்கன்னு. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வெறி வந்துச்சு போல இது கைஸ். ஐயோ, அதுதான் கைஸ். இதுக்கு மேலே கேட்சு தான் போல இது. எனக்கு எப்படி தடுப்பான் பாருங்களேன். நான் கூட கேட்சோன்னு நினச்சேன் கைஸ். தத்து தூவி போட்டுருவான். அது 4 மடி லைட்டாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் த்ரோ பண்ணுறாங்க. இன்ஜூரி ஆயிடுச்சு. ஆனால் நல்ல சேவ் கைஸ். அது பரவாயில்ல. ஒரு 6 தத்துறான். சரி விடுங்க, அந்த 6 தானே தத்தான். ஐயோ, நான் கைஸ் என்னை மொக்கு பண்ணி விட்றான். அந்த 6 தான் தடுத்தான்னு சொன்னேன், இந்த 6 தத்துறான். திரும்ப பாருங்களேன், அப்போனே 2 6 தத்தாங்க கைஸ். அதுவும் ஒரே மாதிரி. இந்த பாருங்களேன், அதே மாதிரி நான் அடிப்பேனா கைஸ். அவங்க ஆனால் ஒன்றாலே ஃபார்மில் இருக்கிறானுங்க கைஸ். நான் தேவையில்லாமல் சொல்லிட்டேனோ, எனக்கே இப்போ பயமாக இருக்குது கைஸ். நான் தேவையில்லாமல் சொல்லிட்டேனோன்னு. இந்த வாட்டி தடுக்க முடியாது அவனால். இந்த வாட்டி க்ளீன் 6 அப்படியே 2 6 ஏன்டா நீ தடுத்த? அந்த 2 6ல் எவ்வளோ ரன்னு தெரியுமா வரும்? 12 ரன்னு. நீயா கொடுப்பா 12 ரன்னு? ஓகே கைஸ், ஓகே கைஸ், இந்த ஓவரும் முடிஞ்சிச்சு. ஆனால் தொடர்ந்து 2 6 தத்துறாங்க கைஸ். நான் சொன்னது அவன் காதில் கேட்டுச்சு போல இது. அதான் இப்படி பாஞ்சி தடுக்கிறான் போல இது கைஸ். எனக்கு நீ மானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படி தடுக்கிறான் போல இது கைஸ். சிக்ஸர் ரோஹித் சர்மா ஒரு 50 ஸ்டார் கைஸ். அவ்வளோதான். இவன் வந்துட்டு 7 6 2 4 வச்சுக்கிறான் ரோஹித் சர்மா. நான் ஒரே ஒரு 4 தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நூற்றி 33 கைஸ். 5 ஓவருக்கே இந்த மாதிரிலாம் ஆடினா எவ்வளோ ரன்னு கைஸ் போவோம். ஐயோ, வித்தியாசமான ஷாட் ஆடுறாங்க கைஸ் இவன். இன்ஜூரி. இப்போ ஃபஸ்ட்டு அங்கே ஃபீல்டருக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு. இப்போ கழுத்தில் ஆச்சு பேட்டருக்கு இன்ஜூரி. ரோஹித் சர்மா இந்த ஷாட்டில் ஏன்னா அவனுக்கு ரோஹித் சர்மா இப்போ வெறி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் ரோஹித் சர்மா. ஆமாம் கைஸ், வெறி ஆகிட்டார் கைஸ். பட்டோர்னு தெரிஞ்சிச்சு இது 6 கைஸ். க்ரௌட் கேட்ச். அம்பையர் எவ்வளோ உற்சாகமாக சொல்கிறான் பாருங்க கைஸ். அப்போனா அம்பையரை அவ்வளோ உற்சாகமாக சொல்கிறான்னா அப்போ அவனுக்கே தெரிஞ்சிச்சு பட்டோர்னு 6ன்னு. இது பாருங்க 6 பாருங்க கைஸ். அப்போது இதெல்லாம் தடுக்கவே முடியாதுடா, ட்ரை பண்ணாதீங்கண்ணா நீங்கள். 6 100 ரன் அடிக்கணும் கைஸ். அந்த மாதிரி ஃபோர் கைஸ். 100 ரன் அடிக்கணும் கைஸ். எவனாச்சும் ஒருத்தவனை வச்சு லாஸ்ட் பால் மட்டும் சிங்கிள் எடுத்து ரோஹித் சர்மாக்கே இது கொடுக்க போகிறேன் கைஸ். ஸ்ட்ரைக்கர் 100 ரன் அடிக்க வைக்கணும் கைஸ் ரோஹித் சர்மாவை. விராட் கோலிக்கா அப்பப்போ கொடுக்கணும். லாஸ்ட் பால் கைஸ் 1 ரன் எடுக்கணும்.
ஒரு ரன். ஓகே இந்த ஓவர் முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த ஓவர் முடிஞ்சிச்சு. 150க்கு 1 கைஸ். ஆனால் சத்தியமாக இந்த டீம் வேஸ்ட்டு கைஸ். ரியல் லைஃப்பில் சொல்ல, இந்த ரியல் கேமில் சொல்கிறேன்னா. UG6 77 ரன்னு ரோஹித் சர்மா. கைஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்குது. பவுலிங் போடும்போது தான் தெரியும் இந்த டீமை பற்றி. இப்போயே நம்ம பேசியிருக்கோது. போர் அடிக்கிறதா எனக்கு. 6 ஆச்சு. நான் சொன்ன மாதிரியே ஒரு ஓவரில் ஒரு 6 ஆச்சு வந்தா. அதான் கைஸ் எனக்கு முன்னாடி தெரியும் கைஸ். ரோஹித் சர்மா 100 அடிக்க போகிறான் கைஸ். கேட்ச் மாதிரியே போகுது கைஸ். ஆனால் இந்த பாலு மேப்பில் பார்க்கும்போது கைஸ் கேட்சோ அப்படின்னே தோணுது கைஸ் எனக்கு. பார்ட்னர்ஷிப்பு 154. ரோஹித் சர்மா போட்டு வெளுத்தெடுக்கிறான். ஐயோ ஒரு மிஸ்ஸு கைஸ். ஒரு மிஸ்ஸு கூட இல்லாமல் எவ்வளோ நேரமாக அச்சின்னு இருந்தாங்க கைஸ். ஒரு மிஸ்ஸு. ஐயோ கைஸ், ஐயோ ரோஹித் சர்மா அவுட்டு கைஸ். ஐயோ கைஸ், சாரி கைஸ். அது நோ பால் கைஸ். நான் அவுட்டுன்னு சொல்லிட்டோன்னே கட் பண்ணிட்டேன் கைஸ் வீடியோவை. அது அவுட் இல்லை, அது வந்துட்டு நோ பால். நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன் கைஸ் அந்த பாலை மட்டும். ஆனால் அது அவுட் இல்லை கைஸ். ரோஹித் சர்மா எதுக்குறான் பரவாயில்ல. ஆனால் அவுட் ஒன்றுன்னு நினச்சேன், அவுட் இல்லை. ஆனால் அது செம்மையான கேட்ச் கைஸ். எவ்வளோ கிட்ட இருந்துச்சுல. அவ்வளோதான் கைஸ், 100 அஷ்டாங்க கைஸ் ரோஹித் சர்மா. இங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. 14 6 3 24 பாலில் 101 ரன்னு. இந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் நம்ம தான் கைஸ் ஜெயிப்போம். இந்த பாலில் எத்தனை 6 பாருங்களேன். ஆனால் எல்லாமே 6 தான். ஒரே ஒரு டாட் பால் கைஸ். அதுவும் நோ பாலுக்கு தான். அது அந்த நோ பால் மட்டும் இல்லைன்னா அதுவும் 6 போயிருக்கும் கைஸ். ஆனால் ஐயோ இந்த ஆடு வர கைஸ். தரமான மேட்ச் கைஸ். ஆனால் இது 180 கைஸ் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன். அதாவது 7 ஓவருக்கு 180. மற்றவங்களாம் 19 ஓவரு அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ரியல் லைஃப்பில். நான் சொல்கிறேன், இது கேமில் பார்த்துக்கோங்க. அப்படின்னு கேம் விளாட்னா எவ்வளோ ஈஸியாக அதிக ரன் அடிக்க முடியுதுன்னு பார்த்துக்கோங்க கைஸ். 180 ரன் கைஸ். அடுத்த ஓவரில் ஒரு 2 6 அடிப்பேன் கைஸ். நான் சொல்கிறேன், அடிக்கலைன்னா நான் எல்லாருக்கும் அவுட்டு கொடுத்தேன் கைஸ். எல்லோரும் நானே அவுட் ஆகிட்டேன் கைஸ். ரன் அவுட்டு கூட ஆகுங்க கைஸ். அடுத்த ஓவரில் 2 6 அடிக்கலைன்னா அடுத்த ஓவரில். இது எனக்கு பிடிச்ச கைஸ். நல்லா இருக்கு கைஸ் இந்த ஷாட்டு.
பின்னாடி திருப்பி பார்க்காம அடிக்கிறான் 6. 25 நிமிஷம் ஆயிடுச்சு guys. கிட்டத்தட்ட 1 ஹவர் இல்லை, அது 50 நிமிஷத்துக்கு பாதி. ரோஹித் சர்மா புல் ஷாட் சிங்கிள் ஓடிக்கிறோம். ரொம்ப நேரம் கழிச்சு சிங்கிள் கைஸ். எப்போ நான் ரோஹித் சர்மா ஒரு 100 ரன் அடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஓடினேன். அப்புறமேட்டு இப்போதான் கைஸ் ஓடுறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 or 6 தெரில கைஸ். 6 கைஸ். $203 ரன் கைஸ். சரியான பார்ட்னர்ஷிப். 6 கைஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ் ஆனால் ஆடுறதுக்கு. ஐயோ ஓவர் அப். 209க்கு 1. சிக்ஸு கைஸ். சொல்லலை, நான் 2 6 அடிப்பேன் கைஸ் இந்த ஓவரில். நான் 3 6 அடிச்சுக்கிறேன். ஹேட்ரிக் 6. 201 45 பால். இருங்க கைஸ். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். என்ன கைஸ் தொடர்ந்து 2 பால் மிஸ்ஸு. கேப்டனுக்கு இப்போ தான் சந்தோஷமாக வருது கைஸ். 2 6 அடிக்கலைன்னா அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி போய்ப்போம். 6 ஒன்றும் ஒரு 6 அடிக்கணும் கைஸ், இல்லைன்னா ஆல் அவுட். நானே கொடுத்துடணும். அடிச்சிடுவேன் கைஸ், கால் விடாதீங்க. ஆல் அவுட்லாம் ஆக மாட்டேன், அடிச்சிடுவேன். இந்த பால் 6 பாருங்க கைஸ். யாக்கர் போடுறா. ஐயோ கைஸ், என்ன கைஸ் இப்படி யாரும். லாஸ்ட் பால் கைஸ், இதில் 6 அடிச்சாதான் இல்லைனா நான் அவ்வளோதான் கைஸ். 6 ஐயோ 4 கைஸ். கைஸ் கவலைப்படாதீங்க கைஸ், ஆல் அவுட்லாம் ஆக மாட்டேன், சும்மா சொன்னேன் கைஸ். நான் எப்படி கைஸ் நான் ஆல் அவுட்லாம் ஆவேன். ஓகே கைஸ் 225 கைஸ். எல்லோரும் அந்த சைடே போய் நின்ட்டாருங்க பாருங்களேன் கைஸ். ஒருத்தவங்க மட்டும் தான் இந்த சைடு. இதுக்கு மேலே பாருங்க கைஸ். ஏன்டா எல்லாரும் அந்த சைடு போய் நிற்கலீங்க. இந்த சைடு அடிக்கணும்ண்ணா. லாஸ்ட் ஓவர் கைஸ். லாஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பால் 6. 30 நிமிஷம் ஆக போகுது கைஸ். இந்த பால் வந்துட்டு ஐயோ நெஞ்சிலே வாங்கிட்டாங்க கைஸ் ரோஹித் சர்மா. ஏய் சேர்த்து போட ரோஹித் சர்மா. இந்த பால் 6 பாருங்க கைஸ். ஐயோ 6 எங்கே அந்த பிளேயர் ஓடி நிற்கிறாரு. 6 ஓடி நிற்கிறாரு அந்த பிளேயர் கைஸ். ஓகே
இப்போ இந்த சைடில் எல்லோரும் வந்தாங்க பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டு காலியாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இப்போது 6 ஹைட்டாக போயிடுச்சு கைஸ் இந்த பால். ஆனால் பாருங்களேன், இந்த பால் மட்டும் பார்ப்போம் எவ்வளோ ஹைட்டாக போவோம் பாருங்களேன். ரொம்ப ஹைட்டில் இல்லை, ஆனால் ஹைட்டாக போயிருக்கோம். பார்த்தீங்களா, 3 6 ஸ்ட்ரைட்டில் அடிப்போம் கைஸ் நம்ம. 6 ஐயோ கேட்சி கைஸ். லாஸ்ட் ஓவரில் போய் கேட்சி இருக்கு. ரோஹித் சர்மா அவுட் கைஸ். பரவாயில்ல, 31 பாலில் 131. ஓகே, சூரியகுமார் யாதவ். ஓகே, ஃபஸ்ட்டு பால் சூரியகுமாரோட ஃபஸ்ட்டு பால். இந்த மேட்சோட லாஸ்ட் பால் 6. நான் கைஸ் இது ஓகே கைஸ், லாஸ்ட் பால் 6 அடிச்சு முடிச்சாச்சு. இதோட நம்ம பவுலிங் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய். இதோட நம்ம வந்துட்டு பவுலிங் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய். நம்ம 249 250 அச்சாங்கன்னா வின்னு கைஸ். ஓகே கைஸ், பாய் பாய்.